இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலே சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் இரக்கங்களும் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேத தியானமாக யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடி போயிருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசுக்கு எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். எதிர்த்தால் கண்டிப்பாக அவன் ஓடி போவான். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனா மாறாக நாம அநேகர் என்ன சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு சொப்பனம் மூலியமாகவோ இல்லை மனிதர்கள் மூலியமாகவோ நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறான். பிசாசனுடைய ஒரே ஆயுதம் பயம். அவனு வேற ஒண்ணுமே கிடையாது. அவனை குறித்து, அவனுடைய வல்லமையை குறித்து ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஒரு காரியத்தை அப்படி உருவாக்குற மாதிரி நம்மளை ஒரு பயமுறுத்துகிறான். பயமுறுத்தின உடனே நாம பயந்துட்டோம்னு சொன்னா உடனே நம்மளை மடங்கடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயத்தை உண்டு பண்ணுகிறதான அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன செய்யறான்? நம்மளை தாக்கு பிடிக்காமல் அவன் என்ன செய்யறான்? விலகி போகிறான். கிறிஸ்தவ ஊழியம் என்பது, கிறிஸ்தவ ஜீவம் என்பதே அது ஒரு போர்க்களம். அது ஒரு போர்க்களம் தான். ஏன்னா ஓசியாவும் ஈசியாவும் கிடைக்காத ஒரு பரலோகத்தை இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் தருகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பணமோ, ஒரு 10 ஏக்கர், ஒரு 50 ஏக்கர் இருந்தா போதும், அல்ல ஒரு நல்ல பதவி இருந்தா போதும், நல்ல படிப்பு இருந்தா போதும் வாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்லா அழகு படிச்சவங்க தான் வரணும். பல்லத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் ஒரு நாளும் போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அப்படி அந்த யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு நம்மளை எல்லா விதத்திலையும் தடை பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய பிரயாணத்துல, நம்ம போகக்கூடிய வாழ்க்கையில நம்ம பரலோகத்தை நோக்கி தான் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். நம்முடைய சுபாவங்கள் நம்ம மாற்றப்படுகிறதுக்கு காரணம், நம்ம கட்டுகள் உடைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே பரலோகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த போகக்கூடிய வழியில ஒரு தடை கற்களாய், ஒரு இடையில ஒரு தடுப்பு தற்களாய் ஆண்டவர் பிசாசு இடையில நம்மளுக்கு போடுறான். அதுல ஒண்ணுதான் அவன் பயமுறுத்தலும், அது நிமித்தமா வருகிற சோர்வுகளும். நம்ம அந்த சோர்வின் நிமித்தமா நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த பகுதிக்கு போக விடாம பிசாசு நம்மளை தடுத்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எடுக்கிற ஆயுதம் பயம் மாத்திரம் அல்ல. அவன் எடுக்கிற ஆயுதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும்போதே, ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போதே, ஏன்னா தாயின் கற்பத்திலே அவர் ஆண்டவர் உருவாக்குறார். அப்பமே தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற தேவன் முதலாவது பிசாசு நம்ம பிறந்த உடனே, இந்த பூமியில கால் வச்ச உடனே, பிறந்த நிமிஷத்திலே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன நட்சத்திரம், இவங்களுக்குள்ள வெளிச்சம் என்னங்கிறதை ரொம்ப அழகா கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இவன் ரட்சிப்பு கேட்டதான ஒரு மனிதன், இவன் பரலோகத்துக்கு போகக்கூடியதான மனிதன்,
இவன் அநேகரை ரட்சிப்பை இழுக்கிற ஒரு மனிதன். இவனுக்கு அநேகரை வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு ஒரு வரம் இருக்குது, இவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது என்பதை பிசாசு பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உடனடியாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதலாவது எடுக்க பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்மளுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு முன்பதாக பிசாசு நம்மளை கை வைப்பதற்கு காரணம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் கை வைக்கிறான். ஏன்னா இந்த பிசாசை நம்ம எதுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மளுக்கு பாதுகாக்கணும், நம்மளை பாதுகாக்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, எதுக்கு எதுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பறித்த ஆசீர்வாதங்கள் இருக்கும்ல, அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நம்ம இருக்கிற குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களையும் பிசாசிட்டு இருந்து பாதுகாக்கும்படியாக நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு பிசாசை. இன்னொன்று, நம்மகிட்ட இருந்து ஏற்கனவே பறிச்சிருக்கும்ல, அந்த பறிச்ச இதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பறிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திருடும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் பறிக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு, இந்த வெளிச்சம் இருக்கு, அவன் என்ன செய்யறான், இருள் அவன்கிட்ட இருக்கு, அந்த இருளை கொண்டு அந்த வெளிச்சத்தை மறைக்க பார்க்கிறான், அந்த வெளிச்சத்தை மறைக்க பார்க்கிறான். நமக்கு வர்றதான கிருபையை நம்ம சரியா பயன்படுத்தலைன்னு சொன்னா, அந்த கிருபையை அவன் என்ன செய்யறான், எடுக்கிறான். அந்த கிருபையை அவன் எடுத்து அவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஆராதனை பண்ணும்படியான ஒரு சில ஆட்கள்ல அவன் அந்த கிருபையை நமக்கு கொடுக்குறான். அதனாலதான் யோனாவில் சொல்லப்பட்டிருக்கு, கிருபையை போக்கடிக்கிறதான மனிதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கிருபை, எதற்காக கிருபை கொடுத்தாரு, எதற்காக நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாருங்கிறதே நினைப்பு கூட நினைக்காம, ஏதோ ஏனாதானோ நான் வாழ்ந்தேன், இந்த பூமியில வாழ்ந்தேன், போனேன், இருந்தேன், சாப்பிட்டேன், இன்னைய பொழுதைக்கு ஓட்டினேன், 4 பேர்ட்ட கதை பேசினேன்னு சொல்லிட்டு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, உங்க கிருபை வேற ஒன்றும் செய்யாது, அழகா பிடிக்கிட்டு இருப்பான். அந்த ஊசியில எடுக்க மாதிரி, ஊசியில இருந்து எடுக்க மாதிரி, ரத்தத்தை எடுக்க மாதிரி கிருபையை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துருவான். ஒரு காலகட்டத்தில் கிருபையை போயிடுச்சுன்னா என்ன செய்வோம், நம்மளால ஆவிக்குரிய காலத்துல பிரசன்ஸ் பண்ணுவோம். ஆண்டவுடைய இரக்கத்தை எடுத்துருவான், மகிமையை எடுப்பான், ஆண்டவுடைய அபிஷேகத்தை எடுப்பான், ஆண்டவுடைய ஞானத்தை எடுத்துருவான், ஆண்டவுடைய பலத்தை எடுத்துருவான். இப்படி ஒவ்வொரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை எடுப்பான், ரட்சிப்பின் அனுபவத்தை எடுப்பான். இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவன் எடுத்து வெளியே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான தேவ ஜனத்துக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கையில இல்லை அப்படின்னு சொன்னா, பூமிக்குரிய காரியத்துக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அடிக்கு மேல அடி வரும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போதெல்லாம் பிசாசு பயமுறுத்தி 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 இதாகும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அடைச்சு போடுவான். ஏன்னா நம்ம அடுத்த பகுதியை போகும்போது கிருபையோடு ஆண்டவரோடு கூட அடுத்த பகுதி உறவாடுவதற்கு நம்ம வரமாட்டோம். மாறாக பிசாசு நம்ம வாயினாலே என்ன சொல்லுன்னா, நாங்க தான் சபைக்கு போறோம்ல, என்னத்தை கண்டோம், ஆண்டவர் முன்னால செஞ்சாருங்க, இப்போம்லாம் யாருக்கும் செய்யறது கிடையாது, இப்போம்லாம் யாருக்குமே பண்றது கிடையாது, நமக்குமே பண்றது கிடையாது. ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சாருங்க, இன்னைக்கு யாருக்கும் அது செய்யற கிடையாது, நமக்கும் செய்யற கிடையாது அப்படிமா. ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் என்னங்க, ஆண்டவர் பழைய இடத்துக்கு போய் திரும்ப ரேசா முன்னால ரேசா அப்படி அசைஞ்சு பார்ப்போம்ல, அதே மாதிரி பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா வேற ஆள்கிட்ட கொடுத்தாது நாங்கெல்லாம் போக மாட்டோம். நாங்க கிறிஸ்தவங்க ரொம்ப வைராக்கியமா இருப்போம், ஆனா எங்க பேரை சொல்லி நீங்க செய்யுங்க, எங்க பேரை சொல்லி நைஸா நீங்க செஞ்சுக்காங்க, ஆனா நாங்க வரமாட்டோம். இப்படியெல்லாம் கிறிஸ்தவங்க.
நான் வேற யாரையும் சொல்லலை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய பிள்ளைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததான தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் கோயிலுக்குள்ள வரமாட்டோம், ஆனா நீங்க எங்க பேர்ல நீங்க செய்யுங்க, நாங்க என்ன சொல்றோமோ இவனுக்கு எடுக்கணுமா அதையும் கூட செய்யுங்க அப்படின்னு அசைஞ்சு பார்க்கறோம். அல்லேலூயா. காரணம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முழுக்க எடுத்துட்டான். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பிசாசு நம்மளே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் பிடுங்கி எடுத்து நம்மளை பரலோகத்துக்கு போடாது பிடிச்ச தடுக்கிறது அவனுடைய வேலை. இப்ப ஆவிக்குரிய நாம இழந்து போனதான இந்த பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திரும்ப எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஏதோ அறியாமையினால, புத்தினத்தினால, அந்த ஆண்டவுடைய சரியா வெளிப்படுத்தல் இல்லாம நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை. கிருபைங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கிருபைங்கிற நீ கண்ணில் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? 1000 ரூபாய் கண்ணுக்கு இருக்குமா? 1000 ரூபான்னா கண்ணுக்கு தெரியும். இந்த 1000 ரூபாய் 900 ரூபாயா கரைஞ்சு போறத உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயோ ரூபா நிறைய பேர் நீங்க நாம கொண்டு காசு கொஞ்சம் கம்மியாச்சுனாலே ஒரு ஒரு பதட்டம் வந்துடும். 1000 ரூபாயில 900 ரூபாய் கரைஞ்சு போச்சுன்னா எல்லா மனிதனுக்கும் கொஞ்சம் சங்கடம் வரும். ஆனா ஒரு மனிதனுக்கு கிருபை குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதை என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்களா? என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்க? கிருபை அளவு இன்னைக்கு குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி. கிருபை இன்னைக்கு கூடிக்குங்க. ஆனா சுகர் டெஸ்ட்ல நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு கூடுதுங்க குறையுதுங்க அப்படின்னு தினம் பார்த்துக்கிறோம். ப்ரெஷரை பார்த்துக்கிறோம், கூடுது குறையுது. எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம். புரியுதா? ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஒரு வஸ்திரம், வெண் வஸ்திரம், அபிஷேகம் கூட கண்டுபிடிச்சுக்கலாம். அபிஷேகத்துல முன்னால இருந்தங்க இப்ப இல்லைன்னு. ஒரு கிருபையோ ஒரு இரக்கமோ மகிமையோ ஆண்டவருடைய பலனோ உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. பூமிக்குரிய ஆசீர்வாதம். அதனாலதான் ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துட்டு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவன் எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காலத்துல நல்லா பயரா இருந்தவங்க சர்ச்சுக்கு போனாங்கங்க. அவங்க எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு வேதம் வாசிச்சுட்டு இருப்பாங்க, எப்பவும் பார்த்தாலும் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேரை சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படி மாறிக்கிட்டாங்க. கொஞ்சம் தான் இப்போதான் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவதுக்கு காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முழுசா அவன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கு. இப்போ இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல்ல பிசாசு யார் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவனோடு கூட கூட்டாளிகள்லாம் யாரு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த பிசாசு யார்? இந்த பூமியில இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அந்த திருத்துவ தேவன் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு திட்டம் பண்ணுகிறார். நாம இந்த பூமி இந்த நிலப்பரப்பை எல்லாம் சரி பண்ண, ஏன்னா வானத்திலே வாசம் பண்ணுகிறதான திருத்துவ தேவன் நிலப்பரப்பை சரி பண்ண வேண்டும். இந்த நிலப்பரப்பை சரி பண்ணிட்டு அதிலே நமது சாயலாய் ஒரு மனிதனை படைக்க வேண்டும். அவனுக்கு உறுதுணையாக மனைவியை படைக்க வேண்டும். அவன் பரிசுத்த சந்ததியை அவன் உருவாக்க வேண்டும். அதிலே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், விளை நிலங்கள் எல்லாவற்றையும் செய்து அதை ஆண்டு கொள்ளும்படியாக அவனை ஒரு இடத்த நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவனுடைய காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த சரீரத்தில்
மாமிசத்துல அவன் வாழுகிறதான இந்த காலத்துக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துல அவன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மாவை ஆவியை எங்க கொண்டு போனோம்? பரலோகத்துக்கு கொண்டு வரணும் என்பதை தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இந்த திட்டத்துக்கு உறுதுணையா தான் யாரை படைக்கிறான்னு சொன்னா, ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் பணிவிடை ஆவியாய் இருக்கும்படியாக தேவ தூதர்களை அவன் படைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எபிரேயர் 1:14 கூட எடுத்து அல்லேலூயா. இந்த பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்கள் ஆண்டவருக்கும் சரி நமக்கும் சரி, ஆண்டவர் போடுகிற உத்தரவை ரட்சிக்க சுதந்திரிக்க போறவர்களுக்காக ஊழியம் செய்வதற்காக பணிவிடை செய்யும்படியான ஒரு உத்தரவை செய்யறதான ஒரு 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 தேவ தூதர்களை அவன் படைக்கிறான். ஆண்டவர் படைக்கிறார். படைக்கும் போது அந்த தளபதிகள் ஒரு 3 தளபதிகளை படைக்கிறாரு. அதுக்கு கீழே அந்த ஸ்டெப்பான தேவ தூதர்களை ஆண்டவர் படைக்கிறாரு. அல்லேலூயா. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மனிதனை படைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இப்பதான் ரொம்ப கொதிக்குது. யாருக்கு கொதிக்குது? இயேசுடைய ஆண்டவருடைய திட்டத்தை மனிதனை எப்படியாவது பல்லவத்துக்கு கொண்டு போகணுங்கிறதை ஆண்டவருடைய திட்டம். அவனை படைச்சு அவனை உண்டாக்கி அவனை சந்ததியை உருவாக்கி பல்லவத்துக்கு கொண்டு போகணும் ஆண்டவருடைய திட்டம். இப்போ இந்த தேவ தூதர்ல ஒருத்தர் லூசிபர் என்ன நினைக்கிறான்னா, மனிதன் நம்மை பார்க்கலும் ஒரு சிறிய மனிதன், இவனை சற்றிலும் சிறியத்துல இருக்க ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்மளை அந்த பரலோகத்துக்கு இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இருதயத்துல அவன் என்ன செய்யறான்? மேட்டிமை ஆகிறான். ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14-12 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்னாய். அல்லேலூயா, அல்லேலூயா. படைச்சவரை பார்க்க நான் மேன்மையானவன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த பெருமையினால ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை கீழே தள்ளுறாரு. அவன் கீழே தள்ளும் போது, லூசிபர் கீழே தள்ளும் போது, அவனோடு சேர்ந்து இருப்பாங்கல்ல கூட ஜால்ரா அடிக்கிற கூட்டம், அந்த கூட்டத்தை அவங்களும் சேர்த்து கீழே விழப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மனிதனை ஒரு இடத்துல உன்னதமான 4ஆம் வானத்துல ஏறி கொண்டு போய் பரலோகத்துல நான் வைப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய திட்டத்தை இவன் என்ன செய்யறான்? மனுஷனை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நான் நல்ல பவர் வைக்கிறேன், நான் ஆண்டவருக்கு ஒப்பானது தானே, ஆண்டவர் சொல்றதெல்லாம் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன்ல, எனக்கு அந்த பவர் இருக்குல்ல அப்படின்னு அவன் இருதயத்துல ஆண்டவருக்கு ஒப்பானதை இருதயத்துல சொன்னதுனால ஆண்டவர் கோபப்பட்டு என்ன செய்யறான்? கீழே தள்ளிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கீழே தள்ளப்பட்டவன் தான் பிசாசு என்கிறதான விக்கிரகமாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. புரிஞ்சுதா? இப்போ விக்கிரகம் இவன் தான் கீழே வீழ்ந்து போன தேவ தூதர்கள் தான் விக்கிரகமாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரர். இப்ப ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ ஆண்டவர்
பிசாசுகளை அது விழுந்து பண்ண தேவதூதர்களை கீழே கொண்டாந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் நீங்க ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா திரும்ப பூமியெல்லாம் சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு அவருடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இனி யார் போனான்னு போட்டான்னு நம்ம செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவருடைய செயலாக படைக்க மாத்திரமல்ல, சமுத்திரம், மச்சம், ஆகாயத்து பரம, மிருக ஜீவம், பூமியில் உள்ள அனைத்தும் சகல பிராணி எல்லாத்தையும் படைச்சு ஆளட்டும்னு சொல்லி ஆண்டவர் அந்த பவரை கொடுத்துட்டாரு. இப்பதான் பிசாசு பார்க்குறான், இந்த மனிதனை கீழே தள்ளுறதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு பார்க்குறான், சிந்திச்சு பார்க்குறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதில் தேர்ந்தெடுத்த ஒரு மிருகம்தான், ஒரு ஊரும் பிராணி தான் சர்ப்பம். யதார்த்தமாகவே அது படைக்கப்படும் போதே அது தந்திரமான ஒரு படைப்பு. அல்லேலூயா. சர்ப்பம் தந்திரமான ஒரு படைப்பு. உடனே அதை தெரிந்து கொள்கிறான். அதை தெரிந்து கொண்டு விக்கிரகமாகிய அந்த பிசாசு சர்ப்பத்துக்குள்ள இறங்கி கிரி செய்ய ஆரம்பிக்கு. நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற தெய்வத்தை கும்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா மிருகங்களெல்லாம் கும்பிடுவாங்க. அந்த புலியை கும்பிடுவாங்க, சிங்கத்தை கும்பிடுவாங்க, மாட்டை கும்பிடுவாங்க. இப்படி பல கும்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்குள்ள இந்த விக்கிரகத்தின் விழுந்து போன தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்யும். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஆளுகை செய்து மனிதனுக்குள்ளவும் அந்த விக்கிரத்தின் அந்த விழுந்து போன தேவதூதர்கள் விக்கிரத்தின் ஆவிகள் உள்ள புகுந்து ஆளுகை செய்து. அல்லேலூயா. அதே மாதிரி மிருகத்தையும் ஆளுகை செய்ய படைத்தது. இப்ப சர்ப்பத்தையும் கொண்டாண்டான். இப்ப சர்ப்பத்தையும் கொண்டாந்த உடனே அப்படி தந்திரமா பேசி பழத்தை சாப்பிட வச்சு கீழ்ப்படியாமைங்கிறதான ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்ததுனால பாவம் செய்ய வச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்பொழுதும் மனிதன் இந்த ஒரு கீழ்ப்படியாமை என்றைக்கு வருதோ அன்னைக்கு அவன் என்ன செய்யறான், அவன் பாவம் செய்கிறவனாய் மாறுகிறான். ஆண்டவுடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு எப்பொழுது அவன் கீழ்ப்படியாம போயிடறானோ, ஆண்டவுடைய வார்த்தைக்கு இதை செய்யப்பா இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டானாலே அவன் ஒரு பெரியவங்களுக்கோ பெற்றோருக்கோ ஊழியர்களுக்கோ ஆண்டவுடைய வார்த்தைக்கோ ஆவியானுடைய சத்தத்துக்கோ எதுக்கு நாஞ்சதான் கீழ்படியலை அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்க பின்னாலே நிற்கிற பாவம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படிதான் அவன் கீழ்ப்படியாமை ஆண்டவர் சொன்ன பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா பாவம் அவனுக்குள்ள வந்தது. அவன் வீழுகைக்கு வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிசாசு இந்த சர்ப்பம் இப்போ விக்கிரகம் விழுந்து போன தேவதூதர்கள், இப்ப சர்ப்பமும் அந்த கூட்டத்தாரும் அழகா வந்துருச்சு. சர்ப்பத்து மேலேயும் விக்கிரகம் வந்ததுனால அந்த கூட்டத்தாரும் வந்துட்டாங்க. எப்போதுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இந்த விக்கிரமா இருக்கலாம் சர்ப்பமா இருக்கலாம், வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யற காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் சண்டை தான் எடுத்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரொம்ப சிம்பிளா எடுத்து விட்டுரும். ஆண்டவருக்கும் நமக்கும் சண்டை. யாருக்கு? நம்ம பிசாசுக்கு தான் நம்ம ஏத்து நிற்கக்கூடிய நாம ஆண்டவருக்கும் நமக்கு சண்டை எடுத்து விடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி ஆவிக்குரிய இதில் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போய் சில வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. போன பிறகு அவங்க குடும்பத்தார் வீட்டில் அவங்க அம்மா வீட்லேயும் அவங்க அண்ணன் இருக்கார்ல, அவங்க அண்ணனுக்கும் குழந்தை சின்ன பிள்ளைய இருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால அவங்க வீட்டு பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இவங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வராத அப்படி உடம்பு முடியாமல் இருக்க உங்கள் வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன், இவங்க ஒரு தாயாக இருந்துட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கம். அல்லேலூயா.
இந்த துக்கத்தை எங்க போய் முட்டி இருக்கணும்? இந்த துக்கம் எங்க போய் முட்டி இருக்கணும் சொல்லுங்க? இந்த துக்கத்தை எங்க போய் முட்டிக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து காதுங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் என்னை வெட்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, நீங்க எனக்கு தாங்க. நீங்க தான் தெய்வம். நீர் ஒரு நாள் என்னை தள்ளாத தேவன், ஒரு நாள் என்னை அற்பமா எண்ணாத தேவன், ஒரு நாள் அருவருக்காத தேவன். சங்கீதம் புஸ்தகம் 22ஆம் அடுங்களேன், 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அருவருக்காத தேவன்கிட்ட வந்திருக்கும், அற்பமா எண்ணாத தேவன்கிட்ட வந்திருக்கணும். மாறாக 15 நாள் எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, எப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிசாசு எங்க போனாலும் நம்மதியான் அந்த அம்மாவுடைய இருதயத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சாரு? ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணார்? ஆண்டவர் ஏன் இப்படி என்னை வெட்கப்படுத்தினார்? ஆண்டவர் ஏன் துக்கத்தை கொடுத்துனார்? நீங்க பண்ணினது யாரு? உங்களை வெட்கப்படுத்தின யாரு? உங்களை கஷ்டப்படுத்தின யாரு? பிசாசு. அல்லனா பிசாசுடைய தன்மையுடைய மனிதர்கள். ஆனா நீங்க பாத்தீங்களா பிசாசு எப்படி ட்விஸ்ட் வச்சா? பாத்தீங்களா? இவங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் தான்ப்பா உனக்கு செய்யல, நீ ஆண்டவர்னு போனல, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? துக்கம் தான் கிடைச்சிச்சு, கண்ணீர் தான் கிடைச்சிச்சு. ஆண்டவர் தான்ப்பா உன்னை எப்படி பண்ணிட்டாரு. பண்ணினது பிசாசு, உன்னை அள வச்சது பிசாசு, வெட்கப்படுத்தின பிசாசு. ஆனால் உன் இருதயத்துல பிசாசு கொண்ட வஞ்சகம் என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டான அந்த உறவை கட் பண்ணுது. அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் சண்டை இழுக்க வைக்கிது. அல்லேலூயா. அப்புறம் புத்தி சொல்லி அவங்ககிட்ட ஆலோசனை சொல்லி ஆண்டவர் கொடுத்த நன்மை என்ன இருக்கு, இப்போ ஆண்டவர் கொடுத்த லிஸ்ட் எடு, உன்னுடைய லிஸ்ட் எடு, உன் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு வந்த நன்மைகள், நீ ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால இருந்திருப்பல்ல, நன்மைகள் என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பார்க்க வச்ச பிறகு அந்த பொண்ணு நார்மலாய் வந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிசாசு நம்மளை மோசமான இடத்துக்கு கொண்டு போவோம். அது மாத்திரமல்ல, பிசாசு என்ன செய்யும்னா சிரிக்க நம்மளை நம்ம ஆண்டோடைய சமூகத்துல இருக்க விடாம என்ன செய்யும்? சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை, சிற்றின்பத்தை காண்பிச்சு, இதுலதான்ப்பா சந்தோஷம். பிசாசு அப்படிதான் காமிச்சுது, அந்த பழத்தை காமிச்சு. கீழ்ப்படிஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கோம். கீழ்ப்படியாமை கொண்டாந்தது. எப்ப இந்த பழம்பா, சின்ன பழம்பா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, சின்ன தப்பு பண்ணங்க, அந்த சின்ன தப்பு தான் உன்னுடைய பெரிய பாவம். அல்லேலூயா. சின்ன தப்புக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படிம்பாங்க. சின்ன தப்பு தான், ஆனா அது பெரிய பாவமா முடிந்தது. நீ சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு பழம் தானே, அவ்வளவு பெரிய தோட்டத்துல போயிட்டு ஒத்த பழம் வாங்கினானா அதுக்கு போய் இவ்வளவு தண்டனையா பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனா ஆண்டவர் எத்தனை தடவை நீ சாப்பிடாதன்னு சொல்லியும் நீ கீழ்ப்படிஞ்சனால தண்டனை. அல்லேலூயா. பிசாசு உங்களை வேற விதமா மாற்றி கொடுப்பான். அப்போ பிசாசு, விழுந்து போன தேவதூதர்கள் பிசாசு. அடுத்து இவன் நம்ம சர்ப்பம்குள்ள வந்ததுனால சர்ப்பமும் பிசாசாய் மாறுகிறான். இது மாத்தமல்ல, இறந்த மனிதர்கள் இந்த பிசாசையும் சர்ப்பத்தையும் வணங்குகிறதான, ஏற்றுக்கொள்வதான, ஆராதிக்கிறதான எல்லா மனிதர்களும் செத்த ஆவிகளாய் மாறுகிறாங்க. மொத்தத்துல செத்த ஆவிகள்னு பைபிள ஆவிகளாய் எப்படி மாறுறாங்கன்னு சொன்னா, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாத எல்லாருமே யாரா மாறுறாங்க? இறந்த பிறகு எங்கவா மாறுறாங்க? செத்த ஆவியா மாறுறாங்க. எப்படி? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொடு.
ம் ம் அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆண்டவரை கூட கடைசி வரைக்கும் அவன் உறவாடி இருக்கிறதான ஒரு மனிதன் ஜீவ புஸ்தகத்திலே அவனுக்கு பேர் எழுதப்படுகிறது. அவன் எழுதப்படாத எல்லாருமே நினைச்சாங்க ஒரே ரேசி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றவங்க இவங்க செத்துட்டாங்கன்னு வையன், அவன் செத்து ஆவியாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க செத்து ஆவியா மாறுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதுல மந்திரம் செய்யறதான நிறைய பேர், கெடுதல் செய்யறதான ஒரு மனிதர் இருக்காங்க, அவங்களும் செத்து ஆவியா வராங்க. இதுக்கப்புறம் பாவம், சாபத்தினால சில மனிதர்கள் செத்தாவியா மாறாங்க. நிறைய பேர் சாபங்கள் விடுறாங்க. நிறைய விஷயத்த நீங்க சாபத்தை நிறைய விடுறாங்க, அவங்களும் செத்தாவிகளாய் மாறுகிறாங்க. அவங்க இறந்த பிறகு செத்தாவியா மாறாங்க. அந்த சாபம் பெற்றவங்க இருக்காங்க பாருங்க, அந்த சாபம் பெற்றவங்க, சாபம் விடுறது ஒரு ஆளு ஆண்டவரை அறியாம கூட இருந்திருக்கலாம். சாபம் பெற்றவங்க ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தவங்க கூட அந்த சாபத்தை அவங்க எடுக்காத, சாபத்தினுடைய அந்த சாப கட்டி என்கிட்ட அந்த உடைக்காத எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர்களும் செத்தாவையா மாறியாங்க. அல்லேலூயா. சாபம் என்கிட்ட இருக்கு, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கணும். ஏனென்றால் நீங்க சொல்லி உங்க முன்னோருடைய சாபத்தை அறிக்கையிட்டு, நான் அந்த உடன்படிக்கை நான் முறிக்கிறேன், முன்னோருடைய சாபத்தை நான் முறிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு சாபமானார் என்ற நாவினால் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று அறிக்கையிட்டா மட்டும்தான் அந்த சாபம் உங்களை விட்டு விலகும். அல்லேலூயா. இவர்களும் செத்தாவியா மாறுறாங்க. அப்போ விருந்து பண்ண தேவதூதர்கள் மிருகங்களாக, ஊரும் பிராணிகளாக வந்ததான சர்ப்பத்தின் கிரியைகள், செத்தாவின் கூட்டங்கள், இவங்க பேயாய், பிசாசாய், சாத்தானாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இவங்கள தான் நம்ம எதிர்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இவங்க தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை குறைவுகளை உண்டாக்கும். நாங்க இருக்கிற வாடகை வீட்டுல ஆதி காலத்துல கட்டின ஒருத்தர் இருந்தார். ஆசைப்பட்டு வீடு கட்டியிருப்பாரு, அவர் இறந்துட்டார். போனாலும் வேற ஒரு ஆள்கிட்ட வீடு விட்டு கொடுத்தாச்சு, வாடகை கொடுத்தாச்சு, அவங்களுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் ஜெபிக்கும் போது பயங்கர அந்த ஆவியின் போராட்டம் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், அந்த செத்த ஆவி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அந்த ஆவியினுடைய கிரியை இருந்தது. நம்ம ஜெபிக்க போகணும்னு நினச்சாலே, நான் அந்த வீட்டில் உட்காந்து நான் ஜெபிக்கணும்னு நினச்சாலே எனக்கு அது பண்ண முடியாத அளவுக்கு அது தடுக்கும். நானும் பாஸ்டம்மாவும் ஒரு முடிவெடுத்து, நம்ம 2 பேரும், நாங்கள் முன்னால் நிறைய ஜெபம், பாஸ்டம்மாவும் நானும் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நிறைய ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்ம 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட டயத்தை வச்சு அந்நிய பாஷையில் பேசுவோம், 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஒரு நாள் பண்ணோம். 2ஆவது நாள் பண்ணும்போது கிரிய ஆரம்பித்து பண்ண முடியலை. 3ஆவது நாள் பண்ண முடியல. அப்போ பார்த்தா அந்த செத்த ஆவியினுடைய கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன செய்யும் சொன்னா, இந்த செத்த ஆவிகள், விக்கிரகங்கள், சர்ப்பங்கள் என்ன செய்யும்னு சொன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை ஒன்று தடுக்கும், அதனால அமுக்கி வைக்கும். புரியுதா? இப்போ 100% நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு வைங்களேன், ஒரு 35% மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா முழுசா அழிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்க வெளிச்சம், அல்லேலூயா, நம்மகிட்ட இருக்க வெளிச்சம் இருக்கு, மகிமை இருக்கு, ரொம்ப அழிக்க முடியாது. ஆனா நாம ஆண்டவருக்குள்ளாக இல்லாதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், குறைக்க பார்க்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த ஆசீர்வாதத்தை குறைக்க நம்ம சோர்வடைஞ்சிரும். நம்ம பிரயோஜனமா நம்ம ஜெபம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? ஜெபம் சொல்லி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு ஆசீர்வாதம் கூட நம்ம பண்ணலையே அப்படின்னு நம்ம வாயினாலே அறிக்கையிட்டு முறுமுறுக்க வைக்கிறதான் பிசாசனுடைய திட்டம். இப்போ இந்த செத்தாவியா இருக்கலாம், விக்கிரமா இருக்கலாம், சர்ப்பமா இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தை முடக்க பார்க்குது. இப்போ நம்ம அதை ஜெயிக்கணும். எபேசியன் புஸ்தகத்துல
6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது நம்ம குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கணும். அடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறதுக்காக முதலாவது நம்ம பிசாசை எதிர்க்கணும். ரெண்டாவது பறித்து போனதை திரும்ப கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம எதுக்க போறோம். இப்படி எதுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எதுக்கணும்னா எப்படி போகணும்னு சொன்னா சாதாரணமா போகக்கூடாது, சர்வாயுதங்களோடு போங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றார். ஆயுதம் இல்லாம நீங்க பிசாசை எதிர்க்க நீங்க போகாதீங்க, ஆயுதத்தோடு நீங்க போங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அதுதான் ஜெயமாய் மாறும் என்று பரிசுத்த பவுல் நமக்கு ரொம்ப ஆலோசனை கொடுக்கிறார். முதலாவது பாருங்க, நீங்க அடுத்து இந்த 14ஆம் வசனத்தை படிங்க. சத்தியம் என்ற கச்சையை அறையில் கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எந்த ஆயுதம் கொண்டு போகணும்னு சொன்னா சத்தியம் என்கிறதான அறையை கட்டணும். சத்தியம் என்பதான அறை நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. சத்தியம் என்பது வெவ்வேறு விதவிதமாய் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆராதிக்கிறதான அதுதான் சத்தியம். வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நீங்க 1 யோவான் 5:7 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பிதா இயேசு பரிசுத்த ஆவி இவங்க மூவரும் ஒன்றா இருக்காங்க. இவங்களை ஆராதிக்கிறதான ஒரு தேவன், அதுதான் சத்தியம். இன்றைக்கு நிறைய சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய இடத்துக்கு கொண்டு போறாங்க. பிதா மட்டும்தாங்க தேவன், வேற யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. இயேசு ஒருவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப் இருக்கு. ஆவியானவர் மட்டும்தாங்க உலகத்துல, வேற யாருமே கிடையாதுங்கன்னு அது ஒரு குரூப் இருக்கு. இஷ்டம் போல மாற்று சத்தியத்தை மாற்றுகிறது. ஏன்னா பிசாசு பொய்க்கு பிதாமா இருக்கிறான். அவன் தகப்பன், பொய்க்கு தகப்பன். அவன் பொய் பேசிக்கிட்டே இருப்பான். இப்படின்னா அப்படி மாத்துவான், அப்படின்னா அப்படி மாத்துவான். சத்தியத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த ஆயுதத்தை பிசாசை எதுக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும், கரெக்டா அறையில கட்டணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய நீதியே நம்ம என்ன செய்யணும், மார்க்கவசமாய் நம்ம தரிக்கணும். நம்ம என்ன செய்வோம், நமக்கு என்ன தோணுதோ அதான் நீதி, அதை தான் செயல்படுத்துவோம். இதுதாங்க சரி. சுய நீதிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிற முடிவு. அது தேவனுடைய சித்தங்க அப்படின்னு சொல்லி சுய நீதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலக நீதி வேறங்க, உன் சுய நீதி வேற. அதனாலதான் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27-28 படி. பாருங்க, விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தியாய் வாழணுங்கிறது இன்னைய வரைக்கும் உலகத்துல இருக்க சட்டங்கள் தான். அல்லேலூயா, அது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, இருதயத்துல நீங்க இச்சையோடு நீ பார்த்துன்னு வையேன்,
அது இருதயத்துல நீ விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, அப்படிலாம் ஒண்ணுமே நாங்க பண்ணலைங்க, நாங்க ஒண்ணுமே பண்ணல, துணிகரமா சொல்லிட்டு இருக்காங்க, துணிகரமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நாங்க ஒண்ணுமே. ஆனா உங்க இருதயம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்க இருதயம் நீங்க தவறான எண்ணத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வெளிப்புறமா சொல்லலாம், உங்க குடும்பத்துக்கு பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம், சபைக்கு தெரியாம இருக்கலாம், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உள்ளாம இருக்கலாம். உங்க தவறு எந்த இடத்துல இருக்கு, நீதி எந்த இடத்துல இருக்கு? இயேசு கிறிஸ்து நீதியை நீங்க சுமக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி நீதியாய் இருந்தாரோ அதை பார்க்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதும் ஒரு நீதி தான். நீங்க அது நல்லா புரிஞ்சுக்காங்க, அது ஒரு நீதி. சில பேர் அதுல ரொம்ப புள்ளி வைக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க உங்களுக்கு தெரியாதுங்க, பைபிளே காப்பாத்தணும் நாங்க தாங்க, இயேசு கிறிஸ்துவே நாங்க தாங்க காப்பாற்றணும் தெரியுமாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க நிறைய பேர். அவங்க சொல்றாங்க ஞானஸ்நானம்லாம் கிடையாதுங்க, அப்பெல்லாம் வேண்டாங்க, போங்கங்க. பாரம்பரியம் என்ன சொல்றதோ, உங்க முன்னோர்கள் முன்னோர்கள் யார் என்ன சொன்னாங்களோ அதன்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவெல்லாம் தூர விட்டாச்சு. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கெல்லாம் நீதி என்ன நீதி சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நீதி என்ன சொன்னாரு, நானே ஞானஸ்நானம் எடுத்தேங்க, நானே அபிஷேகம் பெற்றேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை மார்க்கவசமாய் இருதயத்துக்குள்ளே நீங்க சுமக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்து சமாதானத்துக்கு சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க கால்களிலே சமாதானத்தின் பாதரட்சையை நீங்க என்ன செய்யணும், சுவிசேஷத்துக்கு ஆயத்தமாக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு என்ன தெரியுமா, 100 பேர் இருக்க இடத்துல டிராக்ஸ் கொடுக்கணும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்னொரு விஷயம் தெரியுமா, வெளியூர்ல போய் டிராக்ஸ் கொடுக்கணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல, அப்படி பழக்கப்பட்டவங்க. ஆனா சுவிசேஷம் என்பது என்ன, நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்க காண்கின்ற பேசுகின்ற எல்லா மனிதத்தையும் இயேசுவை பற்றி சொல்லணுங்கிறதான் சுவிசேஷம். அந்த இயேசுவை பற்றி சொல்லும் போதே நீங்க சமாதானத்தின் கால்கள் போடணும். நீங்க சமாதானத்தின், அவங்ககிட்ட பேசுற யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நீங்க வெளியே போகும்போது பார்க்கிற, காண்கின்ற, பேசுகிற ஒரு மனிதன்கிட்ட சமாதானமாய் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். அதை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க அந்த ஆயத்தமா இருக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா நீங்க அப்படி இருக்கணும். ஆனா நம்ம வெளியே போகும்போது என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு வெளியே வந்துடும். அல்லேலூயா. நாம்லாம் ரொம்ப சுலபமாக சண்டை போடுவோம். ஆமாம், நான் போகிற இடமெல்லாம் சில இடத்துல ரொம்ப பிடிக்கலன்னா பயங்கர சண்டை போட்டு வந்துடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ அது மாறணும், இந்த சத்தியம் இப்படி இருக்கு. நம்ம போகிறோம், வீட்டை விட்டு வெளியே செருப்பு போட்டுட்டு வெளியே போகிறோங்க, போகும்போது பிரச்சனை இல்லாமல் பிரிவினை உண்டாக்காம நம்ம உள்ள வந்துடணும். சமாதானத்தின் கால்களை நம்ம போட்டிருக்கணும், சமாதானத்தை போடணும். அதுதான் சுவிசேஷம். சரிங்க, இப்போ நீங்கள் இன்னும் சொல்லுவீங்க, ஏங்க இன்னைக்கு இருக்க யாருங்க வாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி இதுக்குள்ளேயே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனில் எத்தனை பேசுவீங்க, எத்தனை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஃபோன்லேயே பேசவே மாட்டேன்னு மட்டும் சொல்லிக்கூடாதுங்க. ஃபோனில் பேசுவீங்கல்ல, ஃபோனில் பேசுகிறவங்க கூட நீங்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும், சமாதானமாய் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சமாதானமாக இருக்கணும். வெறுமனையே வெளியே போகும்போது மட்டும் சமாதானமாக இருக்கணும், பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த ஆயத்தமாக போவீங்க, இன்னொரு நாள் சண்டை போட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் சமாதானமாக இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் காணப்படணும்.
இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என்று நீங்க அறியணும். நீங்க முதல்ல வெளியே கிளம்பணும், பாட்டை பேசணும்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய சமாதானத்தை வாங்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானம் தாங்க. நான் சமாதானம் இருந்தாதான் நான் பார்க்கிற மனிதன்ட்ட போய் சமாதானம் சொல்ல முடியும். நான் செருப்பு போறேன்னு சொன்னால் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சி நான் கொடுக்கணும்னு சொன்னா, இயேசுவை பற்றி நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சமாதானம் தேவை இருக்கு ஆண்டவரே. அப்படின்னு நீங்க இருந்தா தான் பிசாசை எதிர்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பொல்லாங்க நீயும் அஸ்திரம், அத பொல்லாங்க பிசாசு போடுகிற எல்லா ஆயுதத்தையும், எரிகிற எல்லா ஆயுதத்தையும் அப்படியே தடுத்து நிக்கணும்னு சொன்னா ஒரு கேடகம் நமக்கு தேவை இருக்கு. அந்த கேடகம் தான் என்னது? விசுவாசம். அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிச்சாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீ காணாதிருந்தும் விசுவாசிக்கிறதும் பாக்கியவான். நீ என்னை கண்டனால் நீ விசுவாசிக்கிற. அநேகருக்கு போது அதான் பெரிய பிரச்சனை. ஏன் எடுத்து நிக்க முடியலன்னா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதாங்க எனக்கு அற்புதம். அந்த விசுவாசம் நீ ஆண்டவர் செய்யட்டும், நன்றி 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 நன்றி. ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டான்னு ஏன் மேலே எங்கேயும் பார்க்க வேண்டியது. அற்பமாய்ப்பா ஆண்டவரே மேலே இங்கே என்னையா நேற்று வரைக்கும் கொடுத்த, இன்னைக்கு ஏன் கொடுக்கல? அநேகருக்கு அதை தான் தினம் 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 கொடுத்தா விசுவாசம், கொடுக்கலன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கணும், காணாதிருந்து விசுவாசிக்கணும். யாருப்போதான் இருந்தாலும் இல்லாட்டு இருக்கணும். அவங்கெல்லாம் இந்த பூமியில இருக்க ஆசீர்வாதத்துக்காக, சில காலத்துக்காக அவங்க என்ன நினைக்காங்களோ அது நடக்கணுங்கிறதுக்காக பேய் மாதிரி அலையிறாங்க, பேய் மாதிரி. அல்லேலூயா. ஆனா நீங்க பரலோகம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு பரலோகம் யாருக்கும் ஓசியாவும் ஈஸியாவும் கிடைக்காத ஒரு பரலோகம் நமக்கு ஆண்டவர் தருகிறாரே என்று சந்தோஷப்பட்டு துதித்து பாடி அவரோடு கூட போகணும். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் கிடையாது. ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். தீமைகளை நன்மை செய்கிற தேவன். ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு இவனுக்கு இது கொடுத்தா போதும் நான் நினைச்சானா அதை தான் கொடுப்பார். இதை கொடுத்தா இவனுக்கு உடம்புக்கு ஆகாதுன்னா அவர் கொடுக்க மாட்டார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் இன்னைக்கு உனக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும்னா அவ்வளவுதான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே டப்பா டிபா டிமா நம்பான்னு சொல்லிட்டு வெடிச்சு தழுது. ஆண்டவர் ஏன் அதை இப்படி செய்யல, ஏன் இதை பண்ணல, ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து விசுவாசத்தோடு இருங்க. விசுவாச கேடகம் நீங்க பிடிச்சுக்கணும். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், அந்த கேடகமா இருக்கிறார் அவர். எனக்கு கேடகமா இருக்கிறாரே. எந்த பிசாசு என்னை தாக்க வந்தான்தான் என்னை ஒன்றும் செய்யாதே, நான் கேடகமாய் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க விசுவாச அறிக்கை தேவனோடு கூட நிற்கும் போது பிசாசு எந்த ஆயுதம் போட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அடுத்து ரட்சணியம் என்னும் தலை சீரா. அல்லேலூயா. பொதுவா பிசாசு தொடுகிறதான ஒரு இடம் தலை தான். அல்லேலூயா. தலையை தொட்டுட்டா பீஸ் பண்ணி நீங்க எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் எதுக்கு போட சொல்றாங்க பார்த்தீங்களா? வண்டியில போடும்போது ஏக்கு உடம்பு முழுக்க ஹெல்மெட் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்களா? யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கால் கைக்கு போட்டுக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன் தலைனா தலை ரொம்ப முக்கியமானது. இதை தட்டிட்டா பீஸு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக அதை ரொம்ப முக்கியமானது தலை. பிசாசுக்கும் தெரியும். தலையை தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைக்குள்ள என்னங்க இருக்கு? மூளை. அந்த மூளையை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டான்னு வேணா நம்ம கேட்ட மாதிரி அரண்களை போட்டு
அந்த மூளை அந்த சிந்தனையை மட்டும் தொட்டுட்டான்னு வையேன், அழகா அவனுக்கு பின்னால போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, அரண்களை நிர்மலமாக்க தேவ பலன் சொல்றாரு. அந்த மூளைய நாங்க ஒரு தரிசனத்துல பார்த்தோம். இந்த மூளை இருக்கு பாருங்க, மூளை, அந்த மூளையை சுத்திலையும் இந்த சுவர் கட்டுவாங்களே செங்கல், அதே மாதிரி சுத்திலையும் சுவர் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அது. அப்போ அதாவது அவன் மூளை, அந்த மூளை தான் பகுத்தறிவை உண்டு பண்ணணும், அப்படித்தானே? யார் என்னது கெட்டது நல்லது கெட்டது எல்லாம் சிந்திக்கணும், மனிதனோடு தேவனோடு கூட உறவாடுறதுக்கு அதுதான் முக்கியம். ஆனா அதை ஆஃப் பண்ணிட்டோன்னு வையேன், சிந்திக்க கூடாதபடிக்கு ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்க, முடிஞ்சு. அதை அந்த மூளையை செயல்படுத்தாதபடிக்கு அதை என்ன செய்யுது, சுத்திலையும் கட்டடம் கட்டின மாதிரி அரண்களை வச்சுது. பவுல் அதான் சொன்னாரு, அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு தேவ பலன் தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நமக்கும் கூட அந்த அரண்களை நிர்மலமாக்காதபடிக்கு தேவன் ஒரு ஹெல்மெட்டை ஆண்டு தருகிறார். அல்லேலூயா. அதான் தலை சீரா. அப்படி அந்த தலை சீரா அந்த ஹெல்மெட்டு நீ என்ன இருக்கணும், எப்பவுமே அரண்களை நிர்மலமாக்காதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ ரட்சிக்கப்பட்ட காரியத்தை நீ நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ ரட்சிப்பு ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் உனக்கு கூட்டிட்டு வந்த நன்மைகளை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அதை நினைக்காம நீ விட்டுட்டேன்னு ஏன், 4 நாளைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்காம விட்டுட்டேன்னா 5ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு வேற விதமா உனக்கு சிந்தனை கொடுத்துருவான். அல்லேலூயா. அப்ப நீ பிசாசை எதுக்கணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சிந்தனையை நீ என்ன செய்யணும், ரட்சிப்பின் அனுபவத்துல நீ கொண்டாடணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்க்கணும், ஆண்டவர் பிரத்யட்சமா உன்ட காண்பித்த தரிசனத்தை பார்க்கணும், ஆண்டவர் பேசின வார்த்தையை பேசணும். நன்மைகளை நீ நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பாதுகாப்பை இதை நினைச்சு பார்க்கும்போது இந்த தலையில எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த 5 காரியமும் நம்மளை பாதுகாக்கிறது. பிசாசு என்ன செஞ்சாலும் நம்மளை என்ன செய்ய பாதுகாக்கிறதுக்கு 6வது ஒண்ணு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் பிசாசை ஜெயிக்கிறதான ஆயுதம். இப்ப 5 ஆயுதம் பார்த்தோம்ல, நமக்கு சத்தியம் என்று கச்சை, நீதி மார்க்கவசம், சமாதான பாதரட்சம், விசுவாசம் என்ற கேடகம், ரச்சனையை தலைச்சீரா, இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும்படியாக இருக்கதான ஆயுதம். 6வது ஒரு ஆயுதம் இருக்கு, வேத வசனமாகிய பட்டயம். இதுதான் பிசாசை வீழ்த்தி, பிசாசை என்ன செய்யுது, பிசாசை வீழ்த்தி பிசாசு பறித்து சென்றதான ஆசீர்வாதத்தை நம்ம திரும்ப கொண்டு வருது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், வேத வசனம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை வச்சுதான் நீங்க பிசாசு ஜெயிக்க முடியும், நீங்க வேற எல்லாம் ஜெயிக்க முடியாது. நாங்க டெலிவரன்ஸுக்கு ஜெபிக்கும் போது நாங்க அக்கினியை போடுவோம், ஜெபிப்போம், அந்நிய பாஷையில பேசுவோம், என்ன பண்ணான்னு சரிதான். கடைசியா வந்திருக்க பிசாசுக்கு தந்தா போல நம்ம வசனத்தை சொல்லும் போது அந்த வசனம் என்ன செஞ்சோமா, அப்பதான் பிசாசு ஓடிப்போம். அல்லேலூயா. அப்பந்தான் பிசாசு உங்ககிட்ட இருக்கதான பிடிமானத்தை தூர எடுக்கும். அல்லேலூயா. வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் குறிச்சுக்காங்க, எல்லாரும் படிச்சு பார்க்கணும். நீங்க அது 3-11 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் காமிக்கிறான், உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நீ எனக்கு மட்டும் கும்பிடுப்பா, உனக்கு எல்லாத்தையும் தாரேன் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெரியலன்னு வைங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. வசனத்தை நாங்க ஏன் தெரியுமா, படிங்க வசனத்தை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுக்கு நாங்க முன்னுரிமை நாங்க கொடுக்குறோம் செய்யறோம்னு காரணம் என்னன்னா, நீங்க வசனத்தை படிக்கணும்னா உங்களால பிசாசை ஏத்து நின்று ஜெயிச்சு நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போன அனைத்தையும் பிசாசையும் எதிர்க்க முடியாது,
பிசாசு இழந்து அவனை ஜெயிக்கவும் முடியாது. அதனால வசனத்தை நீங்க கேட்டுக்கணும். வசனத்தை வேத வசனமாகிய அந்த பட்டயத்தை நீங்க பிடித்து கொள்ளும் போது பிசாசை ஏத்து நிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இப்போ கூட உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7 படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ பிசாசு இப்படி இருக்கானே, இவனை நம்ம எப்படியெல்லாம் எழுத்து போனோம். நீங்க இந்த பிசாசை எழுத்து நிற்பதற்கு இந்த சர்வாயுதத்தை தரித்து கொண்டு நீங்க பிசாசோடு நீங்க எதிர்த்து நிற்கும் போது தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழியா எதிராக வருவாங்க, 7 வழியா திரும்பி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு வழியா தான் வருவாங்க, ஒரு வழியா தான் வருவாங்க. ஒரு கூட்ட ஜனம் வரதான் செய்யும், ஆனா 7 வழியா திரும்ப. இது ஏசாயா புத்தகம் 54 கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தமா ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு காலை பொழுதிலே ஆண்டவரை நோக்கி நீங்க பிசாசை எதிர்கொள்வதற்கு சரியான ஒரு ஆயத்தமாய் அந்த சர்வாயத்தை தரித்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுவீர்களானால் பிசாசுக்கு விரோதமாய் நாம ஜெயங்கொள்ளலாம். உனக்கு விரோதமா எந்த ஆயுதமா இருந்தாலும் தான், எந்த ஆயுதமா இருந்தா அது வாய்க்காமல் போகும். ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா திரும்ப போவார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கதான ஆசீர்வாதத்தை தக்க வைக்கும் என்று வேணுமனா நீங்க பிசாசை எதிர்க்க வேண்டும். நீங்க பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் இந்த சர்வாயுதங்களை தரித்து கொள்ளும் போது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நீங்க எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் அவன் போயிடுவான். நீங்க எதிர்த்து நிற்காம ஐயோன்னு சொல்லி பயந்து நீங்க ஒதுங்கும் போதெல்லாம் அவன் பின்னால விரட்டுவான். ஒரு நாயை கண்டா ஓடுகிற மனிதனுக்கு பின்னால நாய் ஓடி வருவது போல, அதே அந்த நாயை நீங்க திரும்பி நின்னுங்க, அந்த நாய் என்ன செய்யும்? திரும்ப ஓடி வராது. அல்லேலூயா. ஓடுறவனை கண்டுதான் அது விரட்டும். பிசாசம் அப்படிதான், நீ ஓடினால் உன்னை விரட்டும், நீ எதிர்த்து நின்னா அவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்த்து நிற்கவளாய் காணப்பட வேண்டும். ஏன் எதிர்த்து நிற்கவளாய் காணப்படும்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புதான எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும். 2வது, உங்க ஆசீர்வாதத்தை சகலத்தையும், இதுவரைக்கு பிசாசு பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் எடுத்து அவனுடைய ஆட்களுக்காக அவனுடைய பொக்கிஷத்தை வச்சிருக்கான், அது அத்தனையும் பிடித்து சகலத்தை திருப்பி கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையை நீ எதிர்த்து நிற்பாயாக, நீ எதிர்த்து நிற்பாயாக. நீ பிசாசுக்கு எதிர்த்து நெல், அப்பதான் அவன் ஓடி போவான். நீ ஓடாத, பிசாசுக்கு எதிராக நீ ஓடாத. நீ ஓடாமல் நிற்கும் போது, நீ ஓடாமல் எதிர்த்து நிற்கும் போது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். நீ சகலத்தை பிடித்துக் கொள்வாய். நீ இழந்து போன பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாத சகலத்தையும் நீ பிடித்துக் கொள்வாய். தேவனுடைய வாக்குத்தத்தம் இதை சொல்லுகிறது. இப்பொழுதே உன் வாழ்க்கையில பழிக்குமாறு வேண்டுகிறோம், பழிக்குமாறு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களில் நான் பிசாசை எதிர்த்து நீக்க போகிறேன். சர்வாயுத தரித்து கொண்டு நீ சொன்னதான இந்த வார்த்தை பிரகாரமாய் ஆயுதத்தை நான் தரித்து கொண்டு நான் எதிர்த்து நிற்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புறதான எப்பயான பிசாசு இருந்தாலும் அந்த பிசாசு ஓடி போகும்படியாக
நான் அரண்களை நிர்மலமாக்கத்தக்கதா ஒரு பலத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருகிறார். நீ கலங்காதே, தவிக்காதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு காலை பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ பிசாசோடு எதிர்த்து நெல், நீ எதிர்த்து நெல், பயந்து ஓடாதே, பயந்து ஓடாதே, பயந்து ஓடாதே. பிசாசோடு எதிர்த்து நிற்கும் போது தேவன் பிசாசை விரட்டுகிறார். பிசாசு அவன் ஓடி போவான். நீ சமாதானத்தோட போ. இன்றைக்கு காலை பொழுது தேவன் பிசாசை விரட்டுவதற்கு கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.